அப்படியே ஃப்ரண்ட்ல போய் எடுப்பா. போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் குண்டடிப்பட்டு 2 மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரவுடி பாம் சரவணனை சிறைக்கு மாற்றக்கூடாது என சொல்லி அவரது மனைவி போலீசாரிடம் வாக்குவாதம் செய்த காட்சிகள்தான் இவை. ஒரு காலத்தில் வடசென்னையை கலக்கி வந்த ரவுடிகள்தான் பாம் சரவணன் மற்றும் அவரது சகோதரர் ஆதி தென்னரசு என்கிற தென்னு. இதில் தென்னு மீது 3 கொலை உள்ளிட்ட 23 வழக்குகள் இருந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளராக பொறுப்பில் இருந்தார். இந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் வெங்கலில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் தென்னு கலந்து கொண்ட போது மர்ம நபர்களால் வெட்டி சாய்க்கப்பட்டார். தனது சகோதரனின் கொலைக்கு பழிக்கு பழியாக பாம் சரவணன் பலரை ஸ்கெட்ச் போட்டு தூக்கினார். இதில் பல்வேறு வழக்குகள் பாம் சரவணன் மீது பாய்ந்தது. குறிப்பாக 6 கொலை, 6 கொலை முயற்சி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் தீவிர ஆதரவாளரான பாம் சரவணன் அவரது கொலைக்கு பழிவாங்க பலரை சந்தித்து ரகசியமாக ஸ்கெட்ச் போட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து கடந்த ஜனவரி 16ஆம் தேதி பாம் சரவணன் போலீசாரால் சுட்டு பிடிக்கப்பட்டார். இடது காலில் பலமாக குண்டு பாய்ந்ததில் பாம் சரவணனுக்கு சரியாக நடக்க முடியாத நிலை ஏற்பட்டு வீல் சேர் தான் பயன்படுத்துகிறார். கடந்த 2 மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சற்று குணமானதால் அவரை சிறை கைதிகள் வார்டுக்கு மாற்ற போலீசார் அவரை மருத்துவமனையிலிருந்து அழைத்து சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ரவுடி பாம் சரவணனின் மனைவி தனது கணவருக்கு மருத்துவர்கள் சரியாக சிகிச்சை அளிக்க போலீசார் விடவில்லை என்று குற்றம் சாட்டினார். அவர்கள் அவசரப்படுவதாகவும் தனது கணவருக்கு இன்னும் காலில் ஆபரேஷன் செய்ய வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 15/1/2025 என்னோட கணவரை இங்கே குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. காவல்துறை MKB நகரில் ரிமூவ் பண்ண உடனே இவங்க ஆப்ரேஷன் பண்ணுற சூழல் இல்லை. ஏன்னா டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லை. அந்த கம்பி இருந்த இடத்துலலாம் வந்து செப்டிக் ஆனதுனால 5 இடத்துல புண்ணு இருக்கு. அது சீழ் வருது, செப்டிக் ஆயிடுச்சு. அந்த காயம் ஆறணும், அதுவே கால் அப்படியே விட முடியாது, மாவு கட்டு போட்டுடுறோம்னு சொல்லிட்டு மாவு கட்டு போட்டாங்க. ஃபிட்னஸ் வந்துச்சுன்னு 2 நாள் முன்னாடி கூட நான் வந்து வழக்கறிஞர் மனு வரும்போது சொல்றாங்க ஃபிட்னஸ் வந்துச்சு, இந்த வாரத்தில் ஆப்ரேஷன் பண்ணிடலாமான்னு சொன்னாங்க. ஆனா இந்த வாரம் பண்ண வேண்டிய ஆப்ரேஷன் இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு யாருக்கும் தெரியாத ஆஃபீஸ்லாம் க்ளோஸ் பண்ண அப்புறம் டீன் ஆஃபீஸ், ஆர்எம்ஓ ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண அப்புறம் 6:30 மணிக்கு திருப்பி சிறைக்கு போறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி. என்ன காரணமா இருக்கும்னு எனக்கு தெரியல. நான் மனிதாபிமான அடிப்பில் பேசிக் நீட் கேட்குறேன். டாக்டர்ஸ் வந்து சில டாக்டர்ஸ் சொல்றாங்க மேலெடுத்து ப்ரெஷர்ன்றாங்க. முன்னதாக ரவுடி பாம் சரவணனை போலீசார் மருத்துவமனையிலிருந்து அழைத்து சென்றபோது அவரது மனைவி போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதையடுத்து மனைவியை பார்த்து கொஞ்சம் அமைதியா இருமே என்பது போல கையசைத்தார் பாம் சரவணன். உடனே பாம் சரவணனை மிரட்டிய அவரது மனைவி, உன் பேச்சையெல்லாம் கேட்க முடியாது, எனக்கு என் பிள்ளைகள் தான் முக்கியம் என கத்தினார். இதை கேட்டதும் பாம் சரவணன் அப்படியே சைலண்ட் ஆகிவிட்டார். நான் வர சொல்லிட்டேன். நான் ஆர்டர் காமிச்சேன். ஆபரேஷன் பண்ணாம எதுக்கு டிஸ்சார்ஜ் பண்றாங்க? ரவுடியாகவே இருந்தாலும் மனைவியிடம் சைலண்டாக தான் செல்ல வேண்டும் என்பது போல இருந்தது இந்த சம்பவம்.